தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து திருவான்மியூர் பகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையோடு நிறைவு பெறக்கூடிய வேளையில சென்னை திருவான்மியூர் பகுதியில 20வது நாளாக திமுக தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் இன்று இருசக்கர வாகன பேரணி மூலம் சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த இருசக்கர வாகன பேரணி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தினை தொடங்கி வைத்தனர். காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தமிழச்சி தங்கபாண்டியன் 20வது நாளாக அவ்வப்போது முதலுதவி சிகிச்சை பெற்றுக்கொண்டு வாகனத்தில் உட்கார்ந்தபடியே சென்று வாக்கு சேகரித்து வந்தார். இந்த வாகன பேரணி திருவான்மியூர் நந்தீஸ்வரர் கோயில் அருகில் தொடங்கி திருவள்ளூர் நகர், அவ்வை நகர், இந்திரா நகர், பெசன் நகர், அவென்யூ சாலை, நகர் பூங்கா என 30 மேற்பட்ட இடங்களில் வாக்கு சேகரித்தார். இந்த இருசக்கர வாகன பேரணியில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தின் மூலம் பங்கேற்றனர். திருவான்மியூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க வரும் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு திமுக நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து வழிநெடுக மலர் தூவி ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாக்கு சேகரிக்க செல்லும் வழியில் தமிழச்சி தங்கபாண்டியன் மேலதாளங்களுடன் சென்று பொதுமக்களிடையே தனது செயல்படுத்திய திட்டங்களை குறித்து கூறி வாக்குகளை சேகரித்தார். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.